அந்த கடைசி விவசாயி படம் என்னோடய கதை வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அநீதிமன்றம் படம் எடுக்கையில் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி என்னை கறந்தாங்க. இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால வேறு மாதிரி சொல்லிட்டேன். அந்த கதையை நான் கிளைமேக்ஸ் சொல்லிடுறேன். நான் படம் இனி எடுக்கிறவனு என்னன்னு தெரில, எனக்கு வாய்ப்பு வருமா தெரில, வராட்டியும் பரவாயில்ல, அவ்வளோ நொந்து போயிட்டோம். அதே மாதிரி சொல்கிறேன், அந்த கடைசி விவசாயியோட கடைசி கதை கிளைமேக்ஸ் நான் சொல்கிறேங்க. 2 மாடை வச்சு தான் இன்றைக்கி வந்து திருப்பூர் மாவட்டத்தில், பெரியார் மாவட்டத்தில் விவசாயிகள் 2 எருது இருந்தால் அவங்க வாழ்வாதாரத்தை போயிட்டு இருந்தாங்க. உழவு ஓட்ட போகிறதும் வாழ்கிறதும் எருதோடு ஒன்றித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எருதுங்கிறது குட்டியிலிருந்து வளர்த்தி ஆசையாக குழந்தைகள் மடியில் படுத்தும், கால் மடியில் கிடக்கும், முதிக்காது, அப்போ காலை தூக்கி தான் வைக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். அதையெல்லாம் காட்சிப்படுத்தி தான் இன்றைக்கி வந்து இன்றைய நிலைமையில், இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை இது. இன்றைய நிலைமையில் ஏழை விவசாயிகள் கடன் வாங்கி போட்டு கடங்கார விவசாயியோட மனைவியை ஆட்கொள்ள நினைப்பதும், விவசாயி மனைவியை வந்து எடுத்துக்கொள்ள நினைப்பதும், இதுபோல் நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருந்தே கண் கூட பார்த்தவன். அதே தான் கதையை எழுதுனேன். அதே மாதிரி வந்து அந்த எருது, பெரிய மருது சின்ன மருதுன்னு எருதுக்கு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயியோட மனைவி ஆட்கொள்ள போய் கை வைக்கிற நேரத்தில் விவசாயியோட மனைவி செருப்பில் அடிச்சு போடுறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கோவப்பட்ட கந்துவட்டிக்காரன் வந்து மாட்டை எருது பிடிச்சிட்டு போடுறான். துடிக்குது, குடும்பமே துடிக்குது, கதறுது, எல்லாமே கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. குடும்பத்தில் யாராச்சும் இறந்துட்டா கூட அந்த மாதிரி இருக்காது. அந்த வளர்த்தின பசுமாடு காளைகள் போயிடுச்சுன்னா விவசாயிகள் துடிக்கிற துடி வேறு மாதிரி இருக்கும். எல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். அப்போ வந்து கந்துவட்டிக்காரன் வந்து அந்த 2 எருதை பிடிச்சிட்டு போயிடுறான். வேகமாக சொல்கிற நிறைய சீன்கள் இருக்குது. டக்குன்னு உடனே போய் கெஞ்சுறாங்க, இவங்களே கெஞ்சி அது ஒரு நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த சீனை நான் சொல்ல. அப்படி ஒரு உதவி கிடைக்கல வந்து ஒடியாந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கந்துவட்டிக்காரங்கிட்ட போய் கேட்குறேன், என்னோடய எருது கொடுத்துருந்தா சேர்த்து கூட பணம் இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இவங்களை கண்ணீருக்கு அடிமையாகி கடைசியில் நான் செஞ்சது தப்பு தான் திருந்தி நினச்சி மனசுக்குள்ள நினச்சி, ஐயோ இப்போ தான் நான் கசாப் கடைக்காரங்கிட்ட கொடுத்தனே அப்படின்னு அவனும் சேர்ந்து மனிதநேயத்துக்கு மாறுறான். ஏன்னா விவசாயிகளோட கண்ணீர் டிஸ்பிளே பார்க்க முடியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க, ஓடுறாங்க, அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. கசாப் கடைக்காரன் இந்த வரி கொடுத்தா அந்த வரி கொடுத்துன்னு சொல்கிறான். 2 எழுதி கொண்டு போயிட்டாங்க. சந்தை மார்க்கெட்டில் ஓடுறாங்க. சீனால ஈரோடு மார்க்கெட்டில் தான் வச்சுருந்தேன். எல்லாம் போச்சு. ஓடுறாங்க, ஓடியாராங்க. இந்த கதையை தயவு செய்து கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓடுறாங்க. பார்த்தா இந்த குழந்தை அந்த எருதுக்கு வந்து குங்குமம் போட்டு வச்சு விளையாடும். அடித்து பிடிச்சி ஓடி கடைசியில் கசாப் கடைக்காரர் ஒருத்தங்கிட்ட போய் நிற்கல. அப்படியே தலை மட்டு குங்குமம் போட்டு வச்ச ஒரு தலை மட்டும், பெரிய மருது மட்டும் முன்னாடி தலை மட்டும் நிற்கிது. எப்படி இருக்குது விவசாயி. சிரிக்கிறங்களேங்க. நானே அழுது அந்த கதையை எழுதின ஒவ்வொரு சீனும் துடிப்பு எழுதினேன். அந்த குங்குமம் போட்டு வச்ச எருதோட தலை மட்டும் வெளியே இருக்கு. கத்தி கதறாங்க. இன்னொரு சின்ன மருதியாவது காப்பாற்றிடலாம் அண்ணான்னு கத்துறாங்க. கால் விழுந்து கெஞ்சுறாங்க. இவன் தட்டுறான் கதவை. ஆனால் அந்த எருதை அறுக்கிறவன் ஹெட்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அறுக்கிறக்கு கதவு தட்டுறது கூட தெரியல. பாதி களத்தை அறுத்துடுறான். ரத்தம் அப்படியே வருது, அந்த கேட்டுக்கு முன்னாடி வருது. பார்த்துட்டு துடிக்கிறாங்க. அதெல்லாம் சீனுங்க, வேறு மாதிரி சீன் வச்சுருந்தேன். போட்டு கதவை தட்டுறது கேட்கல. தண்ணி ஊற்றமா அதை ஊற்றணும் ஏதோ பண்ணுறாங்க. அது இது நிறைய சீன் வச்சு வெளியே சொல்லக்கூடாது. திடீர்னு என்னடான்னு திரும்பி பார்க்கல. ஹெட்ஃபோன் எடுத்த சத்தம் ஒடியாந்து நீக்கிறான். சின்ன மருது பாதி அறுத்ததோடு துடிச்சிக்கிட்டு இருக்குது. போய் கட்டி பிடிச்சி கதறான். உன்னை காப்பாற்ற முடியாத கொடூரமாயிட்டனடா அப்படின்னு. அப்படியே அந்த சின்ன மருது கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. இவனும் அழுவுறான், மருது அழுவுது. ரத்தங்கள் போய்கொண்டு இருக்குது. காப்பாற்றுறக்க வழி இல்லை. கண்ணு நட்டு போகுது. விவசாயி துடிக்கிறான். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்குன்னு துடிக்கிறான். துடித்த துடிப்புலையே உயிரை விடுறான். பின்னாடி மனைவி ஒடியாரான். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு. மனைவியும் உயிர் துறக்கிறான். இந்த கடத்தையும் இந்த படத்தோட ஹைலைட்டுனா இவங்க குழந்தை தான். வேறு லெவலில் பண்ண அப்படியே லேட்டஸ்ட்டு கொண்டு வந்த கதையை இன்றைக்கி வெளியே சொல்லிட்டேன். என்னால் குமுறிக்கிட்டு இருக்குது. இந்த கதையை நான் சொல்லலை. கடைசி விவசாய கதை ஃப்ளாஷ்பேக்கு நான் சொல்லலைங்க. தயவுசெய்து பரப்புங்க. கடைசி விவசாய கதை எனக்கு கேட்ட ஒருத்தங்க கொண்டே கொடுத்த கதை.